Hi guys, நம்ம CL subscribers Sani Maclan fans எல்லாரும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஏஷியா கப் வந்து இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, குரூப் ஏ குரூப் பி உங்களுக்கே தெரியும் யார் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு. இந்தியா பாகிஸ்தான் குரூப் ஏல குவாலிஃபை ஆயிட்டாங்க. குரூப் பில ஷாக்கிங் ஆப்கானிஸ்தான் எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதோட லீக் ஸ்டேஜ் முடிஞ்சு சூப்பர் 8 போயிட்டு இருக்கு. சூப்பர் 8ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ், இந்தியா பாகிஸ்தான். அன்எக்ஸ்பெக்டடா 3 அவுட் ஆஃப் 3 லீக் ஸ்டேஜ் ஜெயிச்சு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிட்ட தோத்துருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் சுற்றுருக்காங்க. அங்கே இந்தியா 2வது தடவை பாகிஸ்தானை துபாயில் பொட்டலம் பண்ணிட்டாங்க. 2-0 இந்தியா லீடில் இருக்காங்க. அது ஒரு மேட்சாகவே கருதுல. ஸோ ஏஷியா கப் கரண்ட்டாக இந்த நிலமையில தான் இருக்குது மக்களே. ஸோ சூப்பர் 4னால் உங்களுக்கே தெரியும், 2 குரூப்லையும் டாப் 2 டீம்ஸ் இருக்குது. அவங்க 4வது வந்துருவாங்க ஒரு இதில். அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஆடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ செப்டம்பர் 22 23 பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா, செப்டம்பர் 24 இந்தியா பங்களாதேஷ், செப்டம்பர் 25 பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்ட் செப்டம்பர் 26 இந்தியா ஸ்ரீலங்கா. ஸோ ஓவரால் இந்த எல்லா மேட்சும் முடிஞ்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த 2 டீம் லீடர் போர்டில் டாப் 2 பொசிஷன் பிடிக்கிறாங்களோ அவங்க 2 பேர் த மச் அவைட்டட் கிராண்ட் ஃபினாலே, அதாவது சண்டே செப்டம்பர் 28 7 PM ஆடுவாங்க. எல்லா மேட்சுமே துபாயில் தான் நடக்குது மக்களே. ஸோ இதுதான் சூப்பர் 4 ஃபார்மேட்டு அண்ட் இதுதான் மேட்சஸோட ஓவரால் என்ன சொல்கிறது ஷெட்யூலுமே. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சூப்பர் 4ல் ஏன் ஆப்கானிஸ்தான் வரல உங்களுக்கே தெரியும். அவங்க எப்பயுமே அவங்களுக்கு பேட்டிங் ஒரு குறையாகவே இருந்திருக்கு, பவுலிங் மட்டுமே நம்பியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களோட பேட்டிங் பங்களாதேஷ் மேட்ச்சில் தோற்று கட்டிச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனாலே தோத்துட்டாங்க. ஸ்ரீலங்கா மேட்ச் தேவர் அவுட் பிளேட். இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவரட்ஸ் டு இந்த ஏஷியா கப். அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் இல்லாத மாதிரி தெரியுது. பாகிஸ்தான் டீம்லாம் எங்கேயுமே இல்லை இந்தியாவுக்கு. இப்போ மேபி ஸ்ரீலங்கா லெவலுக்கு சொல்லலாம், பங்களாதேஷ் ஏதோ லெவலுக்கு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஜெயிக்க போகிறாங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரை இந்தியா வளவலன்னு பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன தான் பேச போகிறேன் அப்படின்னா பேசுகிறேன் வரேன். இந்தியா பார்த்தீங்கன்னா துபாயில் பாகிஸ்தானை திரும்பி 2வது தடவை கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணாங்க. என்ன அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபைட்டாவது காமிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ஒரு 170 அடிச்சாங்க. எங்கே 190 200 வரணும் சொதப்பிட்டாங்க. சிவம் டூபே பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சாரு. ஆல்ரவுண்டர் 2 விக்கெட் எடுக்கிறாரு. பும்ரா அடி வாங்கினாலும் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. ஸோ ஓவரால் இந்தியா கம்பேக் கொடுத்து 170 இறக்கி வச்சாங்க, தேங்க்ஸ் டு டூபே பவுலிங். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 அண்டர்-19 பேர் பஞ்சாபி பாய்ஸ் சூப்பராக வேலையை முடிச்சிட்டாங்க. அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் வினிங் 74, கில்லு 47. அதுக்கப்புறம் தட்டு மாதிரி திலக்கு, ஹர்திக் பாண்டியா எப்படியோ கரையை சேர்த்துட்டாங்க. இந்தியா 2 ஓவர்ஸ் பேரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ திரும்பி பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிட்டாங்க. இது ஒரு நோ மேட்ச் கான்டெஸ்ட், கிரேட்டஸ்ட் ரைவல்ரியா அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்தியா திரும்பி துவம்சம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ பேசுகிறே, இப்போ நீ என்ன பேச பண்ண எங்களுக்கே தெரியும். நீங்கள் நினச்சா ஓகே, அப்படி என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், அதாவது இந்தியாவோட அடுத்த மேட்சோட பங்களாதேஷ் சூப்பர் 4 நடக்க போகிற மேட்ச் ப்ரிவ்யூ தான் பேச போகிறோம். அந்த டீமோட பிளேயிங் 11 காம்பினேஷன், பிச்சு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யார் ஆட வைக்கலாம், யார் ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் மேட்ச், எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் துபாயில் நடக்க போது சேம் 7 o'clock தான், நம்ம ஊர் டைம் படி 8 o'clock. ஸோ யார் ஜெயிக்க போகிறா, என்ன நடக்க போகுது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏஷியா கப் வந்து T20 அண்ட் ODI ஃபார்மேட்லாம் நடந்திருக்கு. அந்த ODI ஃபார்மேட்டில் இந்தியாவை பங்களாதேஷ் ஒரு தடவை தோக்கடிச்சிருக்காங்க. ஆனால் ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா, இது வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா ஏஷியா கப்பில் T20 ஃபார்மேட் எத்தனை தடவை ஆடி இருக்காங்களோ அத்தனை தடவையும் இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் yet to beat இந்தியா என்ன ஏஷியா கப் ஃபார்மேட். ஸோ அதுதான் இன்றைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ பங்களாதேஷ் இது வரைக்கும் இந்தியாவை T20 ஃபார்மேட்டில் ஏஷியா கப்பில் தோக்கடிச்சதே கிடையாது. அந்த ரெக்கார்டு இன்னும் தொடர போதா இல்லை ஷாக் கொடுக்க போகிறாங்களா புலிக்குட்டிஸ் அப்படின்றது பார்க்கலாம். சரி வாங்க ஸ்டேடியம்குள்ளே போகலாம். எங்கே நடக்குது, துபாய். உங்களுக்கே தெரியும் துபாய் மாதிரி பிச்சு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு சம்மர் முடிஞ்சு மாடரேட் டைமு, வின்டர் இருக்காது, கொஞ்சம் பனிக்காற்று வரன்றதுனால அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பேட்டிங் ஆட முடியாது துபாயில். பட் நான் 2 விஷயம் சொல்லுவாங்க, சேசிங் பண்ணுற டீமுக்கு செம்ம அட்வான்டேஜ் இருக்குது. சம்டைம்ஸ் டியூ வரும், சம்டைம்ஸ் வரும், அதனால் சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் துபாய் மாதிரி பிச்சஸில் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர்னா 170 to 185 தாங்க. ஏன்னா நீங்கள் அது கீழே எவ்வளோ அடித்தாலுமே கொஞ்சம் கஷ்டம். 160 மேலே அடிச்சா டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் அது உங்களுக்கு நல்ல பவுலிங் வேணும். அது இல்லைன்னா நீங்கள் 170 மேலே அடிச்சு ஆகணும். ஸோ இந்தியா பங்களாதேஷில் இந்தியாவுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும்னா பங்களாதேஷ் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் 175 மேலே அடிக்கணும். சேசிங் இருந்தால் பேட்டிங் டு த கோர் சூப்பராக ஆடணும். அப்படி இல்லைனா இந்தியா தான் வின்னு. சரி வாங்க ஃபேவரட்ஸான இந்தியா கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவோட ஸ்குவாடு பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், கில் வைஸ் கேப்டன், திலக், ரிங்கு, அக்ஷர், ஹார்திக், டூபே, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, குல்தீப், வருண், பும்ரா, அர்ஷ்தீப் சிங், அர்ஷிதானா, கீப்பர்ஸில் சாம்சன் அண்ட் ஜித்தேஷ் சர்மா. ஸோ இதுதான் இந்தியாவோட ஓவரால் 15 மேன் ஸ்குவாடு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு வந்து ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 பாகிஸ்தான் கூட என்ன இருந்ததோ அதே தான் ஆடினாங்க. மோஸ்ட்லி சேஞ்சஸ் பண்ணலை. உங்களுக்கே தெரியும் யார் யார் பெஞ்சில் இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்தோம் அர்ஷ்தீப்பை, பட் அர்ஷ்தீப்பால் ஆட முடியல. இவங்க 3 ஸ்பின்னர்ஸ் காம்பினேஷன்லாம் துபாயில் போகிறாங்க. சின்ஸ் துபாய் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்குது, பிச் இஸ் லோ, இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் ஸ்பின்னர்ஸ் அண்ட் குட் ட்ராக், அதனால ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இது இந்தியா ஸ்குவாட். இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா
எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே பிளேயிங் லெவனில் தான் போடுவாங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுப்மன் கில், அபிஷேக் சர்மா அதே மஜாவான ஓப்பனிங் பேர். திலக், சூர்யா அவங்க வந்து மாற்றி மாற்றி வருவாங்க 1 and 2 டவுனில். அதுக்கப்புறம் சாம்சன் நம்பர் 5, சிவம் டூபே நம்பர் 6, ஹார்திக், அக்ஷர் நம்பர் 7 and 8. பவுலிங்கில் குல்தீப், வருண், பும்ரா. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் போவாங்க. ஸோ இந்தியா என்ன பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர், அது ஒரு டெரிஷரி ஃபாஸ்ட் பவுலர் பாண்டியா. இது இல்லாமல் சிவம் டூபேவால் கொஞ்சம் ஓவர்ஸ் தள்ள முடியும். ஸோ அவங்க அந்த 6 பவுலரோட போகிறாங்க. அஷ்தீப், ஜிதேஷ்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு வழி இல்லை, வெளில தான் காரணம். ஸோ மோஸ்ட்லி இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும். எதுவும் சேஞ்சஸ் இருக்காது, அவ்வளோதான். சரி வாங்க டீமுக்குள்ளே போவோம். அபிஷேக் சர்மா ஹீஸ் இன் இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் மக்களே. வேறு லெவலில் ஆடுறாரு. பயன்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஆடுறாரு. இஸ் மென்டார் குரு யுவராஜ் சிங் தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனாக இப்போ அவர் இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆடணும், ப்ரூவும் பண்ணிட்டார். பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் வின்னிங் 74 க்ரூஷியல் மேட்ச்சில் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சூப்பராக கற்றுட்டு இருக்காருன்னா சொல்லும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் பேட்டில் செம்மையாக ஆடுறாங்க. அந்த ஒரு ஃப்ளிக் அடிப்பார் 4ல், அதெல்லாம் இன்னும் கண்ணிலே நிற்குது. ஸோ அபிஷேக் சர்மாவை நிறுத்தணும்னா பங்களாதேஷ் சீக்கிரம் பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆகணும். அப்படி இல்லைனா அதிரடி சரவெட்டி தான். அந்த அதர் சைட் சுப்மன் கில் 2 மேட்சாக ஃபெயிலியர் ஆனார், 3 மேட்சாக. பட் ஃபைனலி பாகிஸ்தான் கூட கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார். நைஸ் டு see him getting that 47. 50 அடிச்சிருக்கலாம், அடிக்க முடியல. பட் he slowly getting into the form. ஸோ அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாங்கன்னா இந்தியா செட்டில் ஆகிடுவாங்க. சுப்மன் கில் அவுட் ஆனால் மட்டும்தான் இந்தியாவுக்கு டேஞ்சரு. இல்லை 2 பேரும் சேர்ந்து அவுட் ஆனால் டேஞ்சரு. ஏன்னா இல்லை ஒருத்தர் பவர் பிளே தாண்டாங்கன்னா ஈஸி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். இது ஒரு டிபேட்டபிள் டாபிக் தாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் நீங்கள் 1 down 2 down கீழே எங்கே ஆட வச்சாலும் அது அவர் பொசிஷனே கிடையாது. அண்ட் தட் டசன்ட் சூட் him ஆல்சோ. ஸோ அதுக்கு நான் என்ன ஓப்பனாக ஜிதேஷ் சர்மாவை ஆடிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஃபினிஷர். அவர் ஆர்சிபிக்கு நம்பர் 5, 6, 7 தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆடினார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொசிஷனில் அடிக்கக்கூடிய ஆள் தான் பார்ப்பீங்களா, இல்லை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஆள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்தியா நம்பர் 5 and 6 சஞ்சு சாம்சன் ஆட வைக்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கு எனி டே வில் ப்ரிஃபர் ஜிதேஷ். பட் சஞ்சு டேலண்ட்லாம் உங்களுக்கே தெரியும். பட் அவரை மேலே ஆட வைங்க, இல்லைனா ஜிதேஷ் ஆட வைக்கலாம். ஸோ மோஸ்ட்லி சஞ்சு தான் ஆடுவார். பார்ப்போம் ஒரு 30-40 அடிக்கிறாருன்னு. பங்களாதேஷோட சென்ச்சுரிலாம் வச்சிருக்காரு, பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா கேப்டன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் ஃபார்முக்கே வரலன்னு தான் நான் சொல்லணும். என்ன தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட ஒரு ஸ்க்ராட்சி 48 ஃபஸ்ட் மேட்ச்சில் அடித்தாலும் தட் இஸ் நாட் த சூர்யா வீணும். டமால் டுமின் அடிக்கிற சூர்யா தான் நமக்கு தெரியும். அவர் இன்னும் அரே வாகலன்னு தான் சொல்லுவோம். பார்ட்டிக்கு சீக்கிரம் சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வரணும். அதுக்கு பங்களாதேஷ் ஒரு நல்ல ஆப்பனண்ட்டாக நான் பார்க்கலாம் ஃபார்முக்கு வர்றாங்க. திலக் வர்மா சொல்லவே வேணாம், உங்களுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, செம்மையாக ஆடியும் கொடுக்குறாரு, சிச்சுவேஷன் நல்லா அடாப்ட் பண்ணி புரிஞ்சிக்கிறாரு. அண்ட் நைஸ் டு see him getting that senior leadership guidance from சூர்யா. ஸோ அதனால் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் பங்களாதேஷ் சீக்கிரம் அவுட் ஆக்கினா மட்டுமே அவங்க மேட்ச்சில் ஒரு கை பிடிக்க முடியும். அப்படி இல்லைனா அசால்ட்டாக இந்த 2 பேர் தட்டி தூக்கின்னு போயிடுவாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபெயில் ஆனால் கூட. அதுதான் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி. பேட்டிங் அவ்வளோ டெப்த் இருக்குது. ஸோ அதனால் சூர்யா, திலக் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நெக்ஸ்ட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டூபே, பாண்டியா, அக்சர். இந்தியா ஆடுற பேட்டிங்லாம் உங்களுக்கு பேட்டிங் கிடைக்குமான்ற லெவலில் இருக்குது மக்களே, உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா சிவம் டூபேயாக இருக்குது, அன்றைக்கி ஒரு 6 அடிச்சார். இது வரைக்கும் பாண்டியா, அக்சர்லாம் இந்த ஓமான் மேட்ச்சில் தான் பேட்டிங் கிடச்சிது. அது கூட ஜாலியாக ஆடினாங்க, சிச்சுவேஷன் காண்டியா இல்லை. ஸோ அதனால் பாண்டியா, அக்சருக்குலாம் பேட்டிங் கிடைக்குமானே தெரில. பங்களாதேஷ் ஸ்கின் நல்லா பவுலிங் போட்டால் மட்டுமே இந்தியன் மிடில் ஆர்டரை டெஸ்ட் பண்ணலாம். அதாவது பாண்டியா, டூபே, அக்சர். அப்படி இல்லைனா இந்த டாப் 5லே மேட்ச் முடிஞ்சிடும். அதாவது சஞ்சு சாம்சன் ஓவர். ஸோ பார்க்கலாம். ஆனால் டூபே, பாண்டியா, அக்சருக்குலாம் இன்னொரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரல. அவங்களுக்கான சிச்சுவேஷன் வரும்போது தான் அவங்க எப்படி ஆடுவாங்க தெரியும். பட் தீஸ் 3 கேன் ப்ரூவ் எனி டே எனிதிங் ராங். அசால்ட்டாக அடிக்கக்கூடிய பிளேயர், பவர் ஹிட்டர்ஸ் பாண்டியா, டூபே, அக்சர். என்ன சொல்கிறது, வேர்ல்ட் கப்லேயே ஜெயிச்சு கொடுத்த ஒரு ஃபைனலில். ஸோ அதனால் பேட்டிங் ஆடிடுவாங்க. ஐ டோன்ட் see any ப்ராப்ளம் அட்டால். அக்சருக்கு பவுலிங்கில் ஒரு 2-3 ஓவர் கொடுக்கலாம் ஸ்பின்னில். ஏன் ஒரு ஓவரோடு நிறுத்தினாங்கன்னு தெரியல. டூபே நைஸ் டு see him getting 4 hours. அண்ட் பாண்டியா கொஞ்சம் நல்லா போடணும். இந்த சைடு ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் டு see நல்ல என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் பவுலர் ஃபார் இந்தியா டு பிக் 100 wickets அஷ்தீப் சிங். ஆனால் அவர் பாவம் கடைசியில் பெஞ்சில் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். என்ன பண்ணுறது, அதுதான் விதி காம்பினேஷனால். அஷித் ராணா உங்களுக்கே தெரியும், குரூப்பில் டூப்பு. நான் அவரை குறை சொல்ல, பட் எடுத்த கன்வீனியன்ட்டை சொல்கிறேன். கம்பீர் குரூப்பில் டூப்பு. ஸோ அதனால் அஷித் ராணா மோஸ்ட்லி ஆட மாட்டார். ஆனால் நல்ல டேலண்ட்டு, நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். அஷ்தீப் சிங்கும் நல்ல பிளேயர். பும்ரா என்னன்னு தெரியல, பும்ரா இந்த ஏஷியா கப்பில் கொஞ்சம் வேவார்டாக தான் தெரியுறாரு. அவரோட ஃபுல் ஃபிட்னஸ் போடல. ஆனால் அவரோட டெலிவரியாக இருக்கட்டும், அவரோட லேண்ட் ஸ்டைடாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஓவர் ஒர்க்லோடாக இல்லை என்னன்னு தெரில. பும்ரா மாதிரி போடலை, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாகிஸ்தான்லாம் அவர் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போட நான் எதிரே பார்க்கல. பட் அவருக்கு எப்படி கம்பேக் கொடுக்கணும்னு தெரியும். அவர் அசால்ட்டாக போட்டு குத்துருவார் கூட. தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். பட் பும்ரா கன்னா போடணும். அவர் பவர் பிளேயில் 2 ஓவர், மிடில் 1, டெத்தில் 1 யூஸ் பண்ணோம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் மக்களே, வருண் அண்ட் குல்தீப். இது தாங்க இந்த காம்பினேஷனை பங்களாதேஷ் எப்படி உடைக்க போகிறாங்கன்றது தான் மேட்ச்சு. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்தாப்பில் 30+ இது வரைக்கும் ஒரு தடவை கூட கொடுக்கல. குல்தீப் மேபி ஒரு தடவை கொடுத்துருக்கலாம். பட் என்ன தெரிஞ்சு இந்த 2 பேரும் சேர்ந்தாப்பில் எக்கானமி 8 கீழே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஈஸிலி 10 to pick wickets. குல்தீப்பையும் வருணையும் நீங்கள் பிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்பின்னை சர்வே பண்ண முடியும். அக்ஷர் கூட தட்டி ஆடிடலாம். பட் இவங்க 2 பேரும் நீங்கள் ஒன்று ரிஸ்க் எடுக்கணும், இல்லை அவுட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் இந்தியன் டீம் ஃபியர்லெஸ்ஸாக இல்லாமல் செம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க போத் பேட்டிங் அண்ட் bowling. ஏன்னா 2 பேருமே அவங்களோட 8 ஓவரில் கச்சிதமாக
பயங்கரமாக வேலை பண்ணிடுறாங்க. வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், குல்தீப்பாக இருக்கட்டும் விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியன் டீமில் ப்ராப்ளமே எனக்கு தெரியல பங்களாதேஷ் கம்பேர் பண்ணும்போது. அப்போ பங்களாதேஷ் பற்றி பேசுவோமே அப்படின்னு நீங்கள் சொன்னால், எஸ் பங்களாதேஷ் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். பங்களாதேஷ் டீமுக்குள்ளே போவோம். அவங்க வந்து ஸ்ரீலங்காவை ஜெயிச்சிட்ட கான்ஃபிடன்ஸில் வருவாங்க. பட் இந்தியா அவ்வளோ டஃப்புங்க, ஈஸி கிடையாது. ஸோ அவங்களோட ஸ்குவாடு பார்க்கலாம். கேப்டன் லித்தன் தாஸ், அதுக்கப்புறம் தன்சீர் ஹாசன், பர்வேஸ் ஒமைன், சைஃப் ஹாசன், தௌஹீத் உதாய், ஜேக்கர் அலி, ஷாமீம் ஹுசைன், நூருல் ஹசன், மெஹதி ஹசன், ரிஷாத் ஹுசைன், நாசூம் அஹமத், முஸ்தபிசுர், டஸ்கின், தன்சீம், ஷோரிஃபுல் இஸ்லாம், அதுக்கப்புறம் சைஃபுதீன். ஸோ இதுதான் பங்களாதேஷோட ஸ்குவாட் மக்களே. ஒரு வெல் ஆல்ரவுண்டர் ஆயில் ஸ்குவாட். ஏன்னா ஏன் ஆயிலி ஸ்குவாட்னு சொல்கிறேன்னா, ஒரு இன்ஜின் எப்படி ஆப்ரேட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இது. ஸோ நல்ல ஸ்குவாடு, நல்ல பவுலிங், நல்ல ஸ்பின் அட்டாக்கு, அதே மாதிரி பேட்டிங்கும் நல்லா இருக்குது பங்களாதேஷ்க்கு. ஆஸ் ஃபார் லாங் டைம் பங்களாதேஷ் டீம் பார்க்க நல்லா இருக்குது, அதுதான் உண்மை. இவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்சீர் ஹாசன், சைஃப் ஹாசன் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங் வருவாங்க. நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கா மேட்ச் நல்லா ஆடினாங்க. ஒன் டவுன் கேப்டன் லித்தன் தாஸ், விக்கெட் கீப்பர் நம்பர் 4 ஷமீம் ஹுசைன், பார்ட் டைம் ஸ்பின்னும் போடுவார். நம்பர் 5 கன்வீனியன்ட் தௌஹீத் உதாய், செம்மையாக ஆடுவார். நம்பர் 6 and 7 ஃபினிஷிங் ஜேக்கர் அலி, நூருல் ஹசன், இவங்களை நம்பி தான் பங்களாதேஷ் ஃபினிஷிங் இருக்குது. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ரிஷாத் ஹுசைனா மெஹதி ஹாசனான்னு தெரில, அது அவங்க யூஸ் பண்ணுவாங்க. லெக் ஸ்பின்னா ரிஷாத், ஆஃப் ஸ்பின்னா மெஹதி. நம்பர் 9 நசூம் அஹமத், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நம்பர் 10 and 11 உங்களுக்கே தெரியும், பழைய கட்ட நம்ம தலைவர் முஸ்தபிசுர், டஸ்கின் அஹமத். ஸோ ஓவரால் பங்களாதேஷோட பிளேயிங் இப்படி தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இவங்களோட பிளேயிங் 11 பார்த்தாச்சு. இவங்க டீம் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா தன்சீர் ஹாசன் அண்ட் சைஃப் ஹாசன். இது ஒரு வித்தியாசமான பேர் மக்களே. ஏன்னா எல்லாருமே தன்சீர் ஹாசன் அண்ட் பர்வேஸ் ஒமைன் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்க ஒரு தன்சீர் ஹாசன், ரைட்டில் பார்க்கறது சைஃப் ஹாசன், சென்டரில் இருக்கிறது பர்வேஸ் ஒமைன். ஸோ இப்போ ஓப்பனிங் ஆடுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ, அதாவது தன்சீர் ஹாசன் அண்ட் சைஃப் ஹாசன். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கன்வீனியன்ட் பேர். ஏன்னா ஒருத்தர் நீந்தா ஒருத்தர் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். சைஃப் ஹாசன் அக்ரெசிவாக தெரிய மாட்டார், பட் ஆடுறதே தெரியாது, கன்வீனியன்ட்டான பிளேயர். தன்சீர் ஹாசன் இன்னும் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர். ஸோ ரன் டக்கு டக்குன்னு வரும், பட் பால் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இவங்க எப்படி பும்ரா பாண்டியா ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் பவர் பிளேயில் ஒரு விக்கெட் வந்தால் அது பங்களாதேஷ்க்கு அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஒரு விக்கெட்டில் அது கம்மி. நெக்ஸ்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் தாங்க ஃபெயிலியராக இருக்குது. லிட்டன் தாஸ் ஆஸ் அ கேப்டனாக அவர் இன்னும் பார்ட்டி கரைவாலியும் தோணுது, இந்தியன் கேப்டன்ஸ் கை மாதிரி. ஏன்னா லிட்டன் தாஸ் எவ்வளோ ஒரு சூப்பர் பிளேயர் உங்களுக்கும் தெரியும். நல்ல சூப்பரான ஷார்ட்ஸ் வச்ச பிளேயர், கன்வீனியன்ட் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர். ஆனால் லிட்டன் தாஸ் இன்னும் பார்ட்டிக்கு வரலையோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் அ கேப்டனாக நல்லா பண்ணுறாரு, பட் ஆஸ் அ பேட்டிங்கில் அவர் இம்ப்ரூவ் பண்ணோம். தௌஹீத் உதாய் சொல்லவே வேணாங்க. அவர் பங்களாதேஷோட ஒரு புஜாரானே சொல்லலாம். என்னென்ன மாதிரி ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷன் வருதோ அந்த மாதிரி டைமில் ஆடி கொடுத்துருவார். அவர் பால் சாப்பிட்ற மாதிரி தெரியும், பட் எண்ட் ஆஃப் த டே அவரோட இன்னிங்ஸ் நின்று பேசும். அந்த மாதிரி பிளேயர் நான் அவர் ஹைலி ரேட் பண்ணுவேன். ஸோ தௌஹீத் உதாய் ஒரு கீ பிளேயராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். குல்தீப், அக்ஷர், வருண் இவரெல்லாம் எப்படி ஆட போகிறான்னு பார்க்கலாம். கன்வீனியன்ட் பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஸோ ஐ வில் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் ஹிம். நெக்ஸ்ட் அவங்களோட ஃபினிஷிங் ஷமீம் ஹுசைன், ஜேக்கர் அலி, நூருல் ஹசன். இது ஒரு வித்தியாசமான ஃபினிஷிங் மக்களே. யூஸ்வலி நம்ம மஹமுதுல்லா, அதுக்கப்புறம் நாசிர் ஹுசைன் இந்த மாதிரி பார்த்து வளர்ந்துட்டோம். இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஷமீம் ஹுசைன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இவர் கொஞ்சம் பார்ட் டைம் ஸ்பின்னும் போடுவார். இவர் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் இவருமே இப்போ கொஞ்சம் நின்று ஆடுறதால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது பங்களாதேஷ். பட் அடிச்சு ஆடணும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டாக. ஜேக்கர் அலி, நூருல் ஹசன் ரெண்டு பேருமே பட்டா பாக்கியம் பாட்டிலையும் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். பட் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்கன்னா நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர், லாங் ஹிட்டர் ஆஃப் த பால். ஸோ அதனால் இந்தியன் டீம் கொஞ்சம் ஃபினிஷிங்கில் இவங்க ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு எடுத்தால் நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் 2022 தெரியும், நூருல் ஹசன் சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் ஆடிலைட்டில். நம்ம ஆல்மோஸ்ட் தோக்கிற ஸ்டேஜுக்கு போவோம் இவர் இன்னிங்ஸ். ஸோ அவரை குறைச்சி இடப்படாதீங்க. பங்களாதேஷ் பேட்டிங் சீரியஸ்லி ஓரளவு பார்க்க நல்லா இருக்குது. த்ரெட்னிங்காக இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன், பட் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு, என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. பவுலிங் பக்கம் போகிறீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் நசூம் அஹமத் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் நல்லா போடுறாரு. அவர் ஒரு மினி அக்கீல் ஹுசைன் மாதிரி பவர் பிளேயோ 2-3 ஓவர் கோட்டா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போடுவார். பட் அவர் பால் ஈஸியாக பிக் பண்ண முடியாது, ஏன்னா கூகுள் நல்லா ஸ்லைட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெஹதி ஹாசன், ரைட்டில் பார்க்குறவர் மெஹதி, சென்டரில் இருக்கிறது நூருல் ஹசன், லெஃப்ட்டில் இருக்கிறது ரிஷாத் ஹுசைன். ஸோ ரிஷாத் ஹுசைனா மெஹதி ஹாசனான்னு தெரியல, ஏன்னா ரெண்டு பேராலையும் பேட்டிங் ஆட முடியும். அதே மாதிரி ரெண்டு பேரும் நல்ல ஸ்பின்னர்ஸ் தான். பட் லாஸ்ட் மேட்ச் மெஹதி ஹாசனோட ஆடினாங்க ஸ்ரீலங்கா மேட்ச்சில். ஸோ அதனால் மெஹதி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அப்படின்னா ரிஷாத். பட் எனிவேஸ் பங்களாதேஷ் ஸ்பின்னில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் ஷோராக எடுக்கணும்னா துபாய் ஸ்பின்னுக்கு சூட்டபிள் பிச்சு தான். அண்ட் தி ஸ்பின்னர்ஸ் கேன் டூ வெல். அவங்க ஸ்பின்னர்ஸால் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க முடிச்சுன்னா ஷோர்லி மேட்ச் ஆனுங்க, இல்லைனா பங்களாதேஷ் காலி. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் தான் அவங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்களா இல்லைன்னு தெரியும். லாஸ்ட் பண்ண லீஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் முஸ்தபிசுர் ரஹ்மான், டஸ்கின் அஹமத், ஷோரிஃபுல் இஸ்லாம். எனக்கு தெரிஞ்சு ஷோரிஃபுல் இஸ்லாம் மேட்ச் ஆடுவாரான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேஸரோட தான் போகிறாங்க, தெரில ஷோரிஃபுல் ஆடுவாரான்னு. டஸ்கின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் கன்னாக இருக்காங்க. ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் இன்னும் நிறைய பேர் பிக் பண்ண முடியல, பட் அவரும் அதே ஸ்லோயர் பால் கட்டலையே தான் போகிறாரு. பட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கார். தட் இஸ் த பவர் ஆஃப் முஸ்தபிசுர். டஸ்கின் எக்ஸ்பென்சிவாகவும் போகலாம், இல்லைனா நல்லாவும் போடலாம். ஸோ பங்களாதேஷ் டெத்தில் முஸ்தபிசுர் ரிலே பண்ணியிருக்காங்க, டாப்பில் டஸ்கின் ரிலே பண்ணியிருக்காங்க. ஷோரிஃபுல் சப்போஸ் ஆனால் அவர் பவர் பிளே கூடிய போல. பங்களாதேஷ் பவுலிங் ஓரளவு த்ரெட்னிங்காக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது. என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்தியா பிளேயிங்
பங்களாதேஷ் பிளேயிங்லாம் ரெண்டும் பார்த்தாச்சு. ஓவரால் இந்த டீம் ஸ்குவாடும் பார்த்துட்டோம், யார் ஆடுவாங்க ஆட மாட்டாங்க, பிச்சு எப்படி இருக்குது, யாருக்கு அட்வான்டேஜ்னு பார்த்துட்டோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் இன்டு ப்ரெடிக்ஷன் டைம். உங்களுக்கே தெரியும் ஈஸியாக இருக்கிற ஃபார்ம் படி யாருன்னு சொல்லலான்னு, நானும் அதே தான் சொல்கிறேன். பட் பங்களாதேஷை குறைச்சி எடை போடாதீங்க. இந்தியாவுக்கு எப்பயுமே டஃப் கொடுக்குற ஒரு ஆப்பனன்னா அது பங்களாதேஷும் கணக்கில் வருவாங்க. ஸோ ஐ எம் கிவிங் இந்தியா 70 பங்களாதேஷ் 30. ஆனால் ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்குறேன், ஒன் சைடாக இல்லாமல் இருந்தால் சரி. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து இந்தியா 70 பங்களாதேஷ் 30 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலனாலோ இல்லை நீங்கள் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக போடுங்க. ஏஷியா கப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த வீக்கோட சண்டேவோட முடிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் வரப்போது. அதுக்கான ஸ்குவாடும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம அதையும் கவர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏஷியா கப் மேட்சஸோட ரிசல்ட் வந்து ஷார்ட்ஸாக போட பார்க்குறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது, கிடச்சா போடுறேன். ஸோ பார்க்கலாம், இந்தியன் டீம் ஃபேவரட்ஸ் வின்னாக இருக்காங்க. பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவால் டஃப் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஈஸியாக பங்களாதேஷ் ஜெயிச்சிட மாட்டாங்கன்னு சொல்ல, கொஞ்சம் பங்களாதேஷ் டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். பட் மேட்ச் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். எனிவேஸ் அதனால் சரியாக பேச முடியல மக்களே, கொஞ்சம் கோல்டு ஃபீவராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக முடிஞ்ச அளவுக்கு பேசிடுறேன். வெரி வெரி சாரி ஃபார் தட். அவ்வளோதான் மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ரொம்ப நன்றி மக்கள்.